நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி பார்க்க போறோம். நிறைய பேரு வியாழக்கிழமை குரு பகவான வழிபடுற பரிகாரம் செய்யறேன்னு சொல்லிட்டு குரு தட்சிணாமூர்த்திக்கு போய் எல்லா பரிகாரத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இது ரொம்ப தப்பான செயல். குரு பகவான் வேற, தட்சிணாமூர்த்தி வேற. நம்ம மக்கள் தான் தப்பா வழிபடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய கோவில் ஐயர்லேருந்து கோவில் நிர்வாகிகள் வரைக்கும் இந்த தப்பை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட சாந்த சுரூபமா இருக்க குரு தட்சிணாமூர்த்தி யார காலில் போட்டு மிதிச்சிட்டு இருக்காரு, ஏன் புலித்தோலை உடையா உடுத்துறாருன்னு பல ஆச்சரியமூட்டும் தகவல்களை இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். சிவன் கோவில்கள்ல இடது பக்கமா பிரகாரத்தை சுத்தி வந்தீங்கன்னா பிள்ளையாருக்கு முன்னாடியே தெற்கு முகம் பார்த்தபடி இருக்கிற கடவுள் தான் குரு தட்சிணாமூர்த்தி. இவர் சிவனோட 64 திருமேனிகள்ல ஒரு வடிவம். சின்முத்திரை காமிச்சிட்டு கல்லால மரத்துக்கு கீழே 4 முனிவர்களுக்கு உபதேசம் செஞ்ச சிவனை தான் குரு தட்சிணாமூர்த்தின்னு சொல்றோம். தெற்கு பக்கமா போறது மரண யாத்திரை. மரணத்தை நோக்கி வர மக்கள் தட்சிணாமூர்த்தியை நோக்கி வழிபட்டா அவங்களுக்கு முக்தியும் நல்லபடியா வாழ நல்வழியும் காட்டுவார்னு சொல்லப்படுது. எல்லா உயிர்களுக்கும் முதல் குரு தட்சிணாமூர்த்தி தான். சதியை யாக குண்டத்தில் இழந்த சிவபெருமான் பார்வதி தேவி வருகைக்காக தெற்கு திசை நோக்கி ஆழ்ந்த தியானத்துல மூழ்கி இருந்தாரு. அப்போ பிரம்மாவோட மனதில் தோன்றிய சனகாதி முனிவர்கள்னு சொல்லப்படுற 4 முனிவர்கள் துறவரம் மேற்கொண்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாங்க. தன்னோட அப்பா பிரம்மதேவர் படைக்கும் தொழிலில் மூழ்கியதாலும் விஷ்ணு பகவான் இல்லறத்தில் ஈடுபடுவதாலும் அவங்கள விட்டு விலகி வேறு ஒரு குருவை தேடி போறாங்க. இந்த முனிவர்கள்னாலதான் விஷ்ணுவோட வாயில் காவலர்கள் 2 பேரும் உள்ள போக அனுமதி கொடுக்கலைன்னு 3 பிறவி விஷ்ணுவுக்கு எதிராக பிறக்க சாபம் பெற்றாங்கன்னு நமக்கு தெரியும். மனைவியே பிரிஞ்சிருந்த சிவபெருமான் பிரம்மகுமாரர்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு கல்லால மரத்தில் அமர்ந்து பிரம்மகுமாரர்களை வரவேற்று ஞானத்தை பற்றிய எல்லா கேள்விகளுக்கும் தட்சிணாமூர்த்தியா இருந்து சிவபெருமான் பதில் சொல்லி இருக்காரு. தட்சிணம் அப்படின்னா பெறுதல், இல்லைன்னா பெற்றுக்கொள்ளுதல்னு அர்த்தம். குருவாக அமர்ந்து ஞானத்தை போதித்ததால குரு தட்சிணாமூர்த்தின்னு அழைக்கப்பட்டிருக்காரு சிவபெருமான். எல்லா கேள்விகளுக்கும் சிவபெருமான் பதில் சொல்லியே ஆகணும். சனகாதி முனிவர்களோட மனசு சாந்தமடையவே இல்லை. அப்பதான் தட்சிணாமூர்த்தி சின்முத்திரை காமிச்சு அதோட அர்த்தத்தை விளக்கி சொல்றாரு.